ஹாய். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு காமனான டாப்பிக்கை பற்றி ஒரு நிமிஷம் பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து டிவிகேயோட இந்த எலெக்ஷன் வின்னிங்காக தான் இருக்கும். டிவிகே வந்து இந்த அளவுக்கு வந்து வின் பண்ணுவாங்க, இவ்வளோ சீட்டை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா டிவிகே ஸ்டார்ட் பண்ணோன்னா அவங்கள பற்றின கொடுத்த கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்கு, எக்ஸிட் போல் சர்வே இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்க்குறப்ப இந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லி யாருமே நினச்சிருக்க மாட்டோம். பட் இவ்வளோ பெரிய ஹிஸ்டாரிக்கல் வின்னிங்கை வந்து அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பில்லரை வந்து இந்த அளவுக்கு ஓரம் கட்டிட்டு அவங்க முன்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினச்சிருக்க மாட்டோம். ஸோ இந்த அளவுக்கு அவங்க வின் பண்ணதுக்கான மெயினான 2 ரீசன் என்ன, அண்டு டிவிகே வந்து அவங்கள பற்றின ஃபீட்பேக்கு, ப்ரிடிக்ஷன் இதெல்லாம் சொன்னாங்கள்ல. ஸோ பொலிட்டிக்கல் அனலைஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து எக்ஸிட் போல் சர்வே, அதுக்கப்புறம் மீடியாவாக, சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பண்ண காமனான மிஸ்டேக் என்ன, இந்த 2 விஷயத்தை பற்றி தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஜஸ்ட்டு என்னுடைய அனலைஸ், அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரிடிக்ஷன் நானே தவிர வேறு எந்த ஒரு பார்ட்டிக்கும் ஃபேவராகவோ இல்லை பார்ட்டிக்கு எகென்ஸ்டாகவோ இருக்கக்கூடிய விஷயமாக கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஆஸ் ஏ காமன் மேனாக எனக்கு இந்த நடந்த சினாரியோ இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், அதை வந்து ஆஸ் ஏ ஃப்ரெண்டாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிவிகே வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா எல்லாருமே சொன்ன ஒரு காமனான ஒரு கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கூட்டம் வந்துடுது, இந்த கூட்டம் எல்லாமே வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக இங்கே தான் எல்லாருமே தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து தப்பு பண்ணாங்கிறத விட அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா யூஸ்வலாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு கூட்டம் வருது அப்படின்னா அதில் ஒரு 30% ஆஃப் த கூட்டம் தான் வந்து அந்த பார்ட்டிக்கு ஃபேவராக இருக்கக்கூடியவங்களாக வருவாங்க. நிர்வாகிகள், ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸாக தான் வருவாங்க. பாக்கி 70% ஆஃப் பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சில ஃபேவர் பண்ணி ஃபுட்டு, அதுக்கப்புறம் வாட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், பேசிக் விஷயம்லாம் கொடுத்து அதுக்கு இப்படி தான் அந்த கூட்டத்தை கூட்டுவாங்க. இது வந்து டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், பிஜேபி, காங்கிரஸ், எந்த பார்ட்டியாக இருந்தாலும் இப்படி தான் அவங்களோட அந்த க்ரௌட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இருக்கும். பட் டிவிகேக்கு அப்படியே உல்ட்டாவாக எப்படி இருந்துச்சுன்னா, எல்லோரும் இண்டிவிஜுவலாக போனாங்க, ஓன் மணியை செலவு பண்ணிட்டு போனாங்க. அண்ட் காலையிலேருந்து ஈவினிங் அந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் அந்த கூட்டம் வந்து ஸ்டில் அங்கேயே இருந்துச்சு. ஈவன் கரூர் விஷயம் ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கு அப்புறமே வந்து இந்த க்ரௌடு வந்து குறையவே இல்லை. அதுக்கப்புறமே நம்ம வந்து திருநெல்வேலியாக இருக்கட்டும், மற்ற இடங்களில் நடந்த க்ரௌட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளோ பெரிய க்ரௌடு அவங்களா வாலண்டியராக வராங்களா, அவங்கள வந்து இவங்க எல்லாருமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு இவங்க ஒரு ப்ரெடிக்ஷன், இவங்க ஒரு நேரட்டிவ் பண்ணாங்களே. ஸோ அதுதான் இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பாக வந்து எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா வந்து யூஸ்வலாக என்னை வந்து ஒருத்தவங்க ஒரு பார்ட்டியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எனக்கு சில ஃபேவர் பண்ணி என்னை அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா நான் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவேன். பட் ஓட் பண்ணுறதும் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கும். ஸோ இந்த சினாரியோவையும் நானாக விருப்பப்பட்டு, நானாக சொந்த காசுக்கு செலவு பண்ணி, ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி, காலையிலேருந்து மீட்டிங் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு நான் ஒரு பர்சனுக்காக நான் வரேன்னா நான் எப்படி ஓட் பண்ணாமல் இருப்பேன்? ஸோ அப்போ இந்த 2 விஷயத்தையும் அவங்க ஈக்குவல் பண்ணி இதே மாதிரி இவங்களுக்கும் இது வந்து ஓட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்னு சொன்னாங்களே. ஸோ அதுதான் இவங்க எல்லாருமே பண்ண ஒரு காமனான மிஸ்டேக்கை நான் பார்க்குறேன். அண்ட் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். எப்போதுமே அது ஃபிக்ஸடாகவே இருக்காது. நீங்கள் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி எடுத்துங்க, இந்தியன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எதை எடுத்திங்கனாலுமே இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது எல்லாமே அவங்களுக்கும் தெரியும், இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறவங்களுக்குமே தெரியும். நம்ம தமிழ்நாட்டிலே தான் காமராஜர் தோக்கடிச்சாங்க, இந்தியாவில் தான் இந்திரா காந்தியை தோக்கடிச்சாங்க, ஹிஸ்ட்ரியில் வந்து ஹிட்லர் வந்து வின் பண்ணது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறப்ப வந்து இங்கேயும் அதை மாதிரியான ஒரு மாற்றம் வரத்துக்கான பாசிபிலிட்டி நிறையாவே இருக்குது. ஏன்னா ஸ்டில் அவங்க வந்து விஜயண்ணா வந்து அந்த ஃபீல்டு, சினி ஃபீல்டில் தான் இருந்திருக்காங்க. இவங்க டிவிகே பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணப்பயுமே ஒரு படம் வரத்துக்கான ஒரு பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கரண்ட்டில் இருக்கிறவங்களால ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும். ஆனால் இவ்வளோ கூட்டம் வந்து அவங்களாவே வராங்க அப்படிங்கிறப்ப அது வந்து கண்டிப்பாக ஒரு ரிசல்ட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா, இல்லை யூஸ்வலாகவே எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டு வெளியில் வரமாட்டாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த விஷயத்த சொன்னாங்களா அப்படிங்கிறதுல. பட் இவங்க வந்து எல்லாருமே பண்ண காமனான மிஸ்டேக் என்னென்னா இந்த ஒரு விஷயந்தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. இவ்வளோ கூட்டமும் ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அண்ட் ரெண்டாவது, டிவிக்கு இந்த அளவுக்கு ஒரு விக்டரி அடைகிறதுக்கான மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜியோ இல்லைனா எலெக்ஷனுக்கு கொடுத்த மேனிஃபெஸ்டோவெலாம் கிடையாது. அவங்க ஃபேன்ஸு செஞ்ச ஒரு மிகப்பெரிய கேம்பெயினும் அண்ட் விஜயண்ணா மேலே இருந்த ட்ரஸ்ட்டும் தான். யூஸ்வலாக நமக்கு எலெக்ஷன் டயத்தில் வந்து கேம்பெயின் பண்ணுறது யாராக இருப்பாங்கன்னா அந்த கேண்டிடேட்டு, அதுக்கப்புறம் அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளாக தான் இருப்பாங்க. பட் இந்த டைம் தான் எலெக்ஷனில் வந்து ஒவ்வொரு வீட்லேருந்தும் ஒரு விஜய் ஃபேன் வந்து ஓட் பண்ணிடுங்க அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை அவங்களாவே செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்து கம்ப்ளீட்டாக டிஎம்கே, அவனை தவிர அவன் மட்டும்தான் டிவிகே, விஜயண்ணாவோட ஃபேன். ஸோ அவன் சொன்ன ஒரு ரீசனுக்காக அவங்க ஃபேமிலியில் இருந்த மோரோவர் எல்லாருமே வந்து டிவிகேக்கு ஓட் பண்ணியிருக்கிறாங்க.
இன்னொரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து மிக்சடாக ஓட் பண்ணுறவங்க தான். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மைண்ட் செட்டை பொறுத்து ஓட் பண்ணுறவங்க. அவங்க இந்த வாட்டி டிவிகேக்கு ஓட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து அவங்க பாப்பா சொன்னா அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இந்த மாதிரி விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸ் வந்து வேறு வேறு ஏஜ் குரூப்பில் இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லார்ட்டுமே வந்து விசிலுக்கு ஓட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோடைய விளைவு தான் இந்த அளவுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. யூஸ்வலாக வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு நாங்கள் ஓட் பண்ண போகிறோம், யாருக்காகவோ ஓட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைம் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச என் சர்க்கிளில் இருக்கக்கூடிய என் பையன், என்னுடைய தம்பி, தங்கச்சி, என்னுடைய அக்கா, எனக்கு தெரிஞ்சவங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் சொன்னவங்க அவங்களுக்காக நான் ஓட் பண்ணுறேங்கிற பேசிஸில் போட்டதோட விளைவு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இவங்க இவ்வளோ பெரிய ஓட்டை வந்து வாங்கியிருக்கிறாங்க, இவ்வளோ சீட்ஸை வந்து அவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கு இன்னொன்று வேல்யூ ஆடடாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அண்ணா மேலே இருந்த ட்ரஸ்ட்டு தான். விஜய் அண்ணா மேலே வேறு எந்த ஒரு நெகட்டிவான ரிமார்க்ஸ் கிடையாது. அது வந்து சினி ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த பொலிட்டிக்கல் ட்ராவலில் ஜேர்னியாக இருக்கட்டும், அதுலேயே அந்த கரூர் இன்சிடெண்ட் மட்டும்தான் ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுத்துகிற விஷயமா இருந்துச்சு. பட் அதுவுமே வந்து மோரோவர் அது அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுவே வந்து வேறு யாரும், இப்போ நானே வந்து எனக்காக இவங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னா வேறு யாரையும் சொல்லியிருக்கிறேன், இல்லை என்கிட்ட யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக க்ரிட்டிசைஸ் பண்ணுவேன். என்னையும் யாரும் க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, இது சரி வராது, அது சரி வராது. பட் விஜய்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல அவங்கள வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ, அவங்கள வந்து ஒரு நெகட்டிவ் போர்ட்ரேட் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ அது வந்து இன்னொரு வேல்யூ ஆடடான விஷயமாயிடுச்சு. அண்ட் அதே போல் தான் சொன்னது போல் வந்து நான் யாருக்காகவோ நான் இவ்வளோ நாள் ஓட் பண்ணிகிட்ருக்கேங்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச இவங்களுக்காக நான் ஏன் விஜய்க்கு ஓட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பேசிஸில் தான் எல்லாருமே ஓட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயும் மேஜராக எல்லோரும் ஓட் பண்ணது பார்த்திங்கன்னா லேடிஸாக தான் இருக்காங்க. ஒரு 5 பேர் ஜென்ஸ், 5 பேர் லேடிஸ்க்கு சொல்கிற விஷயத்தை வச்சு பார்க்குறப்ப ஒரு 2 பேர் ஜென்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி சொன்னதுக்காக டிவிகேக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. பட் 5 பேரில் 4 லேடிஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் 5 லேடிஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விருப்பப்பட்டும் சரி, இந்த மாதிரி சொன்னதின் பேசிஸ்லையும் சரி அவங்க ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிகே இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உமன்ஸ் ஓட்டு தான். ஸோ அவங்க ஓட்டோட ஷேர் தான் வந்து அவங்க இந்த அளவுக்கு வெற்றி அடைகிறதுக்காக ஒரு விஷயமாகவும் இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன ரைஸ் ஆனிச்சுன்னா, இந்த அளவுக்கு வின் பண்ணதுக்கு ஜஸ்ட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ், விஜயனோட ஃபேன்ஸ் எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டும் அண்டு அவங்க விஜயண்ணா மேலே இருந்த ட்ரஸ்ட்டு மட்டுமே ரீசனா, இல்லை கம்ப்ளீட்டாக வந்து தமிழ்நாடு வந்து ஒரு சேஞ்சை நோக்கி மூவ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆனிச்சு. பட் அப்படி பார்க்குறப்ப வந்து ஸ்டில் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அவங்க சர்வே ஆகிட்டு தான் இருக்காங்க. அண்ட் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்டிகே அவங்க வந்து டிவிகேக்கு முன்னிலேருந்தே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜியாக இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடிய மேனிஃபெஸ்டோவாக இருக்கட்டும், ஆனால் அவங்க போட்ட கேண்டிடேட்டுமே பார்த்திங்கன்னா 50 மெம்பர் வந்து ஜென்ஸு, 50 மெம்பர் லேடிஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப இது கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு சேஞ்சை மட்டுமே பேஸ் பண்ணி மூவ் ஆன ஒரு ரிசல்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ இந்த விஷயத்தில் வந்து அவங்களோட ஃபேன்ஸோடைய மிகப்பெரிய எஃபர்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜயண்ணா மேலே இருந்த ட்ரஸ்ட், இதுதான் மேஜர் ரோல் பண்ணியிருக்கிறதா தான் நான் அண்டர்ஸ்டாண்ட். இந்த விக்ட்ரிக்கு வந்து விஜயண்ணா எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டை விட டிவிக்கில் இருந்த அந்த நிர்வாகிகள் எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டை விட விஜயனோட ஃபேன்ஸ் தான் இதுக்கு முழுக்கவுமே ஒரு மேஜர் ரீசனாக இருக்காங்க. ஆனால் அவங்க மேலே வச்சிருந்த நம்பிக்கை அப்படியே வந்து எலெக்ஷன் ஓட்டிங்லேயும் வந்து எல்லாருமே அவங்களுக்கு ஃபேவராக இருந்தவங்க எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயத்தினால தான் இந்த அளவுக்கு ஒரு ஹியூஜ் விக்ட்ரி அவங்க அடைச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி, இந்த அனலைஸ் பற்றி, இந்த ப்ரெடிக்ஷன் அப்போ ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், அண்ட் உண்மையாகவே டிவிக்கு இந்த அளவுக்கு ஓட் வாங்கினது, இவ்வளோ இடத்த வந்து வின் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படி இருக்குதுன்னு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுப்போம். அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து நான் டிவிகேவுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை.